வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல முருங்கைக்கீரை சூப் பண்ண போறோம். ஒரு சின்ன கட்டு முருங்கைக்கீரையை கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதனுடைய அளவு பாத்தீங்கன்னா 3 கைப்பிடி அளவு இருக்கும். இந்த சூப்பை வந்து 3 பேர் குடிக்கலாம். முருங்கைக்கீரையை தனித்தனி இலைகளா எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சின்ன சின்ன காம்புகள் இருந்தா அதையும் சேர்த்து சூப் பண்ணலாம். காம்புலையுமே நிறைய சத்துக்கள் இருக்கு. ஏன்னா நம்ம இந்த சூப்பை வந்து கடைசியில வடிகட்ட போறோம். அதனால காம்போட சேர்த்தாலும் பரவாயில்ல. முருங்கைக்கீரையை குக்கர்ல சேர்த்திருக்கேன். இது கூட அரை மணி நேரம் ஊற வச்ச 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பை சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி துவரம்பருப்பு சேர்த்து பண்ணும்போது சூப்போட சுவை ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க துவரம்பருப்புக்கு பதில் 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இது கூட கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 1 டீஸ்பூன் சீரகம், 2 பூண்டையும் 3 சின்ன வெங்காயத்தையும் தட்டிட்டு சேர்த்திருக்கேன். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், கிரஷ் பண்ண அரை டீஸ்பூன் மிளகு. இது கூட மெசரிங் கப்ல 2 கப் தண்ணி சேர்க்கிறேன். இது 500 ml இருக்கும். இதுல இன்னும் உப்பு சேர்க்கல. சூப் ரெடி ஆனதுக்கு அப்புறமா கடைசியில தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வரட்டும். ரெண்டு விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. நம்ம சேர்த்த கீரை, பருப்பு, தக்காளி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்ப இதை வடிகட்டிடலாம். நல்லா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விடுங்க. இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கீரை வேக வைக்கும் போது அரை டீஸ்பூன் மிளகை கிரஷ் பண்ணி சேர்த்தோம். இப்ப அரை டீஸ்பூன் மிளகு தூள் சேர்க்கிறேன். மிளகுத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டாச்சு. ஹெல்தியான டேஸ்டான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. தண்டுக்கீரை பாசிப்பருப்பு பொரியல் பண்ண போறோம். ஒரு பெரிய கட்டு தண்டுக்கீரை எடுத்து வச்சிருக்கேன். இதனுடைய வேர் பகுதியில மண் இருக்கும். அதனால வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கங்க. வாஷ் பண்ணி வச்ச கீரையில இருந்து இந்த அளவு கீரை எடுத்திருக்கேன். இதுல வந்து இந்த மாதிரி வேர் பகுதியை கட் பண்ணிக்கலாம். இந்த தண்டு கீரையில பிஞ்சா உள்ள தண்டு பகுதியை மட்டும் கட் பண்ணிக்கங்க. தண்டு பகுதி முத்தலா இருந்தா அதை கட் பண்ணாதீங்க. அது வந்து கீரை வதங்கும் போது சேர்ந்து வதங்காது, ஹார்டா இருக்கும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கட் பண்ணிக்கலாம். கீரையை கட் பண்ணியாச்சு. இந்த பொரியல்ல சேர்க்கறதுக்கு 25 கிராம் பாசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு 20 நிமிஷமா ஊற வச்சிருக்கேன். இப்ப இந்த பருப்பை வேக வச்சிடலாம். இந்த பேன்ல ஊற வச்ச பாசி பருப்பு, கொஞ்சமா 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், பருப்பு முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து அளவா சேர்த்து வேக வைக்கணும். இப்ப நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இந்த பருப்பு வந்து குழையாம நல்லா சாஃப்டா வெந்து வரணும். ஒருவேளை பருப்பு வேகும் போது உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா அப்ப மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. பருப்பு வந்து குழஞ்சிடக்கூடாது. நல்லா சாஃப்டா வெந்தாதான் இந்த பொரியலுக்கு நல்லா இருக்கும். பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்ப பருப்பு பாத்தீங்கன்னா குழையாம கரெக்டா சாஃப்டா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இதுல கொஞ்சம் தண்ணி இருந்தா அதை வத்த விட்டுட்டு இந்த பருப்பை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. இதுல அரை டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்து. இப்ப நம்ம சேர்த்த உளுந்து செவந்துருச்சு. இது கூட அரை கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். இது கூட கட் பண்ண 2 காஞ்ச மிளகாய், ஸ்லைஸ் பண்ண 2 பூண்டு,
சேர்த்த வெங்காயம் லைட்டா வதங்கிடுச்சு. இதுல கட் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துட்டு கொஞ்சம் சேர்த்திருக்கேன். ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுட்டு மீதி உள்ளதை சேர்த்துக்கலாம். இப்ப வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. நம்ம சேர்க்கும் போது இருந்ததை விட கீரையோட அளவு நல்லா குறைஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த கீரை வெந்து வர்றதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. நீங்க தேவைப்பட்டா 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ தண்ணியை மட்டும் தெளிச்சுக்கங்க. அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விடுங்க. கீரை நல்லா வெந்து வரட்டும். வெந்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. ஏற்கனவே நம்ம 2 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கோம். இப்ப இதை தண்ணி எதுவும் சேர்க்காம கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. கீரை நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. கீரையோட தன்மையை பொறுத்து அது வேகிறதுக்கு டைம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். இப்ப இதுல சால்ட் சேர்க்கிறேன். நம்ம சேர்க்க போற பாசிப்பருப்பு, தேங்காய் துருவல் எல்லாத்துக்கும் சேர்த்து இப்பவே சேர்த்துக்கலாம். அடுத்து வேக வச்ச பாசிப்பருப்பு, நம்ம அரைச்ச இந்த தேங்காய் சீரக பச்சை மிளகாய் கலவை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதே மாதிரி ஒரு தடவை நீங்க தண்டிக்கீரை பாசிப்பருப்பு பொரியல் செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சத்தான தண்டுக்கீரை பாசிப்பருப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்து வச்சிருக்கேன். இந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த காம்பு பகுதியை விட்டுட்டு இலைகளை மட்டும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண கீரையை இந்த பேன்ல சேர்க்கிறேன். இந்த கீரை பாத்தீங்கன்னா 3 கைப்பிடி அளவுக்கு இருக்கு. இப்ப இதுல 2 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். கீரைக்கு தகுந்தபடி நீங்க மிளகாய் சேர்த்துக்கங்க. இதுல 1 பிஞ்ச் மஞ்சள் தூளும் கொஞ்சமா சுகரும் சேர்க்கிறேன். இந்த மாதிரி மஞ்சள் தூளும் சுகரும் சேர்க்கிறது கீரையோட கலர் மாறாம நல்லா இருக்கும். அதுக்குதான் சேர்க்கிறோம். நல்லா கிரீன் கலராவே இருக்கும். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கீரை நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். கீரை வேகும் போது மூடி எதுவும் போட வேண்டாம். ஓப்பன்லயே வெந்துட்டு இருக்கட்டும். கீரை வெந்துட்டு இருக்கும் போது இடையில இந்த மாதிரி கலந்து கொடுங்க. அப்பதான் எல்லா கீரையும் நல்லா ஒண்ணு போல வெந்து வரும். கீரை நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். வெந்துட்டு இருக்கும் போது தண்ணி தேவைப்பட்டா மட்டும் சேர்த்துக்கங்க. இப்ப கீரை நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. நல்லா மசியுது பாருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாத்தியாச்சு. இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு. தண்ணி சேர்க்காம மிக்ஸிய ஸ்பீடா ஓட விடாம பல்ஸ்ல விட்டு விட்டு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இதை வேற ஒரு பவுலுக்கு மாத்திட்டு தாளிப்பு போட்டுடலாம். கீரையை தாளிச்சிடலாம். இந்த தாளிப்பு தான் கீரைக்கு நல்ல ஒரு டேஸ்டும் மணமும் கொடுக்கும். இப்ப இந்த பேன்ல 2 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் சேர்த்துக்கங்க அல்லது 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயாவது சேர்த்துக்கங்க. அதுவும் நல்லா இருக்கும். நெய் சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் இதுல 2 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண வெங்காயம், பொடியா கட் பண்ண 3 பூண்டு, ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய், கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்து வெங்காயம் இந்த அளவுக்கு லைட்டா கலர் மாறுற அளவுக்கு வதக்கிட்டு இத மசிச்சு வச்ச கீரையில சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிருங்க. ஹெல்தியான டேஸ்டான பாலக்கீரை மசியல் ரெடி ஆயிடுச்சு. கீரை சாதம் பண்ண போறோம். உதிரா வடிச்ச சாதம் 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன்.
அரைக்கட்டு அரைக்கீரையை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் பேன் போட்டிருக்கேன். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 5-6 முந்திரி. இந்த வேர்க்கடலையும் முந்திரியும் ஆப்ஷனல் தான், சேர்த்தா கீரை சாதம் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலை முந்திரி எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட ஒரு கீரண பச்சை மிளகாய், ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துட்டு 2 பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இது கூட ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து இந்த அளவுக்கு சேர்த்தா போதும், தக்காளியை லைட்டாக வதக்கி விட்டால் போதும். அடுத்து இது கூட ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். மசாலா தூள் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு அது கூட கீரையை சேர்த்துடலாம். கீரை சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டுக்கணும். லைட்டாக ஒரு வதக்கி விட்டுட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க. குறைச்சி வச்சுட்டு இந்த கீரை வந்து நல்லா வதங்கி வரணும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. கீரையில் உள்ள அந்த நீர்ச்சத்தே வந்து வதங்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். கீரை நல்லா சுருள வதங்கிருச்சு, இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். அடுத்து இது கூட உதிராக வடித்த சாதத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்றா கிளறி கொடுத்துட வேண்டியதுதான். நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம எடுத்த உதிராக வடித்த 1/2 கப் சாதத்துக்கு 1/2 கட்டு கீரை கரெக்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு, வாழைக்காய் வறுவல், சிப்ஸு இதெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுடைய கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கட்டு மணத்தக்காளி கீரையை 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி தனித்தனி இலைகளாக எடுத்து வச்சிருக்கேன். இலைகள்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இதை சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா கீரை ரொம்ப ஈஸியாக வேகமாக வெந்துடும். இந்த கூட்டுக்கு 1/4 கப்பு பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு 20 நிமிஷமாக ஊற வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம்னா பருப்பு வேகமாக வெந்துடும். நீங்க பருப்பை ஊற வைக்காம வேக வைக்கிறதுனாலும் வேக வச்சுக்கலாம். அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த பேன்ல ஊற வச்ச பாசிப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 கட் பண்ண பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் கட் பண்ண வெங்காயம், கட் பண்ண ஒரு சின்ன சைஸ் தக்காளி, இது கூட 3/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த பருப்பு பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். இது கூட 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 2 பச்சை மிளகாய் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. 3/4 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸ் விழுதாக அரைச்சிக்கலாம். பருப்பு பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா லைட்டாக மட்டும் மசியணும், ஃபுல்லாக மசியக்கூடாது. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம். கீரை 2 கைப்பிடி அளவுக்கு இருக்கு. இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கீரையை ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. பருப்போட சேர்ந்து கீரை 5 நிமிஷமா வெந்துருச்சு. பருப்புமே முன்னாடி இருந்ததை விடவே நல்லா மலர வெந்திருக்கு பாருங்க. அடுத்து இது கூட நம்ம அரைச்ச தேங்காய், பச்சை மிளகாய், சீரக விழுதை சேர்த்துக்கலாம். இது கூட மிக்ஸி ஜாரை கழுவி 1/4 கப் தண்ணி சேர்க்குறேன். இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தேங்காய் விழுதோட சேர்ந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கொதிக்கட்டும். மணத்தக்காளி கீரைக்கு லைட்டாக ஒரு கசப்பு தன்மை இருக்கும். தேங்காய் விழுது சேர்த்தோம்னா அந்த கசப்பு தன்மையே தெரியாமல் கூட்டு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும்.
2 நிமிஷமாக கொதித்து தேங்காய் விழுதோட பச்சை வாசனையெல்லாம் போய் நம்மளுடைய கூட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துடலாம். இந்த பேனில் 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தாளிக்கும் போது வெங்காயம் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். கூடவே 3 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதை கூட்டில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சுவையான மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. பொன்னாங்கண்ணி கீரை சாம்பார். 1/2 கப் துவரம் பருப்பை கழுவி வச்சுருக்கேன். இந்த குக்கரில் சேர்த்துடலாம். அது கூட 1 கப் தண்ணி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 1/2 டீஸ்பூன் எண்ணெய் மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வேக வச்சுக்கலாம். 1 கட்டு பொன்னாங்கண்ணி கீரை வச்சுருக்கேன். இப்போது இதை க்ளீன் பண்ணணும். காம்பையெல்லாம் விட்டுட்டு இலைகளை மட்டும் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாம்பார் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த காம்பெல்லாம் போட்டோம்னா சாம்பார் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கீரைகளை மட்டும் எடுத்துட்டு, இந்த காம்பு வேண்டாம். இதே மாதிரி இலைகளை தனியாக எடுத்துட்டு நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். 4 விசில் வந்துடுச்சு. திறந்து பார்க்கலாம். பருப்பு கரெக்டாக வெந்திருக்கு. இந்த மாதிரி சாம்பாருக்கு கொஞ்சம் இதழாக வேக வச்சுக்கோங்க. இதை லைட்டாக மசிச்சு எடுத்துட்டு இறக்கி வச்சிடலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் கடுகு உளுந்து, கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, சாம்பார் வாசனையாக இருக்கும். அது கூட 1 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், 1/4 கப் அளவுக்கு கட் பண்ண வெங்காயம். வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா மட்டும் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் ஓரளவு வதங்கி வரட்டும். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. 2 சின்ன தக்காளி பழம் கட் பண்ணதை சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்ததுக்கப்புறமா அது வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வதங்கட்டும். தக்காளி வதங்கினா போதும், மசிய வேண்டாம். அது கூட 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள். இதுக்கு பதில் நீங்கள் சாம்பார் தூள் இருந்தால் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக தண்ணி தெளித்து வதக்கி விட்டுக்கலாம். மசால் பொடி சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறமா வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம். அது கூட 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். கொதி வந்துருச்சு. சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். காய்கறி சாம்பாரை விட இந்த கீரை சாம்பாருக்கு உப்பு கம்மியாக தான் சேர்க்கணும். கீரைக்கு அவ்வளோவா உப்பு இழுக்காது, அதனால் பார்த்து சேர்த்துக்கங்க. அடுத்து க்ளீன் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துடலாம். கீரையை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கீரை இந்த பருப்பு இந்த மசாலாவோடு சேர்ந்து வேகட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மூடி போட வேண்டாம். கீரை வேகும்போது மூடி போடக்கூடாது, ஓப்பன்லேயே வேகட்டும். இப்போ சேர்த்த கீரை ஓரளவு வெந்துருச்சு. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை 1/4 கப் தண்ணியில் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். 2 தக்காளி சேர்த்துருக்கிறதுனால இந்த அளவு புளிக்கரைசல் போதும். நீங்கள் தக்காளியோட அளவை குறைச்சிங்கன்னா புளிக்கரைசலோட அளவை கூட்டிக்கோங்க. சேர்த்த புளிக்கரைசலோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. புளிக்கரைசலோட பச்சை வாசனை போயிடுச்சு. பொதுவாக கீரை சாம்பாருக்கு நம்ம காய்கறி சாம்பார் மாதிரி உப்பு புளிப்பு உரப்பெல்லாம் இழுக்காது. இதுக்கு அதை விட கம்மியாக தான் இழுக்கும். அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கங்க. இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் கொத்தமல்லி தலையை இந்த மாதிரி சேர்த்துடலாம். இன்னும் சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான சத்தான பொன்னாங்கண்ணி கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.
பாலக்கீரையோட பாசிப்பருப்பு சேர்த்து கூட்டு பண்ண போகிறோம். ஒரு கட்டு பாலக்கீரையை அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். கீரையில் அடிப்பக்கம் உள்ள காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீரையை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லா கீரையும் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை வேக வச்சுக்கலாம். 75 கிராம் பாசிப்பருப்பை கழுவிட்டு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதை இந்த கடாயில் சேர்த்துட்டு இது கூட தண்ணி 1 கப் சேர்த்துருக்கேன். 1/8 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம். இந்த பாசிப்பருப்பு குழையாமல் நல்லா கரெக்டாக வெந்து வரணும். பருப்பு குழையாமல் கரெக்டாக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். அடுத்து கீரையோடு சேர்ந்து வேகும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணியோடையே இதை எடுத்து வச்சிடலாம். இந்த பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதில் அரை டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சீரகம், 3 கீரின பச்சை மிளகாய், கட் பண்ண காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை, 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர், இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு அடுத்து இது கூட 5 பூண்டை இடித்து வச்சுருக்கேன். இந்த பூண்டு நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வாசனை வரும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். பூண்டு வதங்கி நல்லா வாசனை வந்துடுச்சு. 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை ஒரு அரை நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அது கூட ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்து இந்த தக்காளியையும் 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும். இப்போ தக்காளி 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்ச கீரையை இதில் சேர்த்து இந்த கீரையையும் எண்ணெயிலேயே நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. கீரையை 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டாச்சு. நம்ம சேர்க்கும் போது இருந்ததை விடவே இப்போ நல்லா வதங்கி அளவு சுருங்கிடுச்சு. இப்போ இது கூட வேக வச்ச பருப்பை தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் வறுத்து பவுடர் பண்ண சீரகத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த கீரை பருப்பு எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதித்து வத்தி வரட்டும். கீரை பருப்போடு சேர்ந்து நல்லா வெந்து நம்மளுடைய கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கடைசி அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்தோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வேண்டான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இது அப்படியே 1 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். இந்த கூட்டை சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், சாதத்தில் போட்டும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நான் இதை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்க போகிறேன். அதனால் இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் சாதத்தில் விட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தண்ணி சேர்க்கும்போது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்து 1 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான பாலக்கீரை பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டான ஈஸியாக பண்ணக்கூடிய பாலக்கீரை பாசிப்பருப்பு கூட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.